வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். ரிஷிஸ்ருங்கர் யாரு, அவர் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவருங்கிறத இப்ப பார்க்கலாம். விபாண்டகர்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு. அவர் தான் ரிஷிஸ்ருங்கர். விபாண்டகர் தன்னுடைய மகனான ரிஷிஸ்ருங்கரை ஒரு பெரிய தபஸ்வி ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கு அவருக்கு மனித உலகத்தோட தொடர்பே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவரை ஒரு அடர்ந்த காட்டுல மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டி தானும் தன் மகனும் மட்டும் வசிச்சுட்டு வந்தாரு. அதாவது இப்ப நம்ம சொல்லுவோம்ல, எக்ஸாம் வந்துருச்சுன்னா நம்ம அப்பா அம்மா மொபைல் டிவி அதெல்லாம் கட் பண்ணிடுறாங்கல்ல, ஏன்னா நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நினைச்ச விபாண்டகர் தம் மகனுக்கு எந்த விதமான கவன சிதறலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடர்ந்த காட்டுல தன்னோட மகனை வச்சு வளர்த்துட்டு வந்தார். அவருக்கு தேவையான எல்லா விதமான கல்வியையும் கொடுத்தாரு, எல்லா வேதங்களையும் கத்து கொடுத்தாரு. ஏதாவது வெளியில போய் வாங்கணும்னா விபாண்டகர் தான் போய் வாங்கிட்டு வருவாரு. ரிஷிஸ்ருங்கர் ஆசிரமத்திலேயே இருப்பாரு. அப்பா சொன்ன வேலைகளை சரியா செஞ்சு முடிப்பார். இதுதான் அவருடைய வேலையா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருந்த போது பக்கத்துல அங்க தேசம்னு ஒரு நாட்டுல ரோமபாதர் அப்படின்ற ஒரு ராஜா ஆண்டுட்டு வந்தார். அவருக்கு அவருடைய நாட்டில் ஒரு முறை மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்தை தீர்க்க வழியே தெரியல. மக்கள், ஆடு மாடு எல்லாம் செத்து போயிட்டு இருந்துச்சு. இதை ஏதாவது சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு சில ஞானிகளை கேட்டார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ரிஷிஸ்ருங்கர் இருக்காரே, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் மட்டும் வந்து உங்க நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா போதும், இந்த பஞ்சம் சரியாயிடும் சொன்னார். ஆனா ரிஷிஸ்ருங்கரை பத்தியும் விபாண்டகரை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். விபாண்டகர் கிட்ட கேட்டா அவர் கண்டிப்பா அனுப்ப மாட்டாரு. ரிஷிஸ்ருங்கரும் அவங்க அப்பாவோட பர்மிஷன் எல்லாம் வருவாரான்னு தெரியல. இதனால அவரை எப்படி வரவழைக்கிறது அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிச்சாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு யோசனை சொன்னாங்க. ரிஷிஸ்ருங்கரை அவர் அறியாம அவரை எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறமா வர பிரச்சனைகளை அப்புறமா பார்த்துக்கலாம், நமக்கு எப்படி இருந்தாலும் மழை வந்துடும் சொன்னாங்க. சரின்னு சொல்லி சில பெண்களை, அவங்க ஊர்ல வந்து இருந்த அழகான பெண்களை தேவ மங்கையர் மாதிரி, அதாவது தேவலோகத்து பெண்கள் மாதிரி அவங்கள ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி அவங்கள வந்து விபாண்டகர் இல்லாத சமயத்துல ரிஷிஸ்ருங்கரோட ஆசிரமத்துக்கு அனுப்பினாங்க. இது வரைக்கும் ரிஷிஸ்ருங்கர் தன்னோட அப்பாவை மட்டும்தான் பார்த்திருக்காரு மனிதர்கள் இல்லையே. அப்போ இந்த பெண்களை பார்த்த உடனே அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சார். அவர்கள் ரொம்ப இனிமையா பேசினாங்க, ரொம்ப நல்ல விதமா உடைகள்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே இவங்கள்லாம் ஒருவேளை தேவலோகத்திலேருந்து வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ரிஷிஸ்ருங்கர் நினைச்சார். அந்த பெண்களும் அவர்கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசி, நாங்க இருக்கிற தேவலோகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. ரிஷிஸ்ருங்கரும் அவங்கள நம்பி அவங்களோட வந்துட்டார். வந்த உடனே அங்க தேசத்து எல்லைக்குள்ள ரிஷிஸ்ருங்கர் கால் பட்ட உடனே மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சது. அந்த நாட்டுல இருக்கிற பஞ்சம் எல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. ரோமபாதர் ரிஷிஸ்ருங்கரை கூப்பிட்டு உபசரிச்சு அவர்கிட்ட நடந்ததை சொல்லி தன்னுடைய மகளான சாந்தாவை ரிஷிஸ்ருங்கருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இதையெல்லாம் விபாண்டகர் ஆசிரமத்துக்கு வந்த உடனே தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிட்டார். அடடா, நம்ம பையனை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு கோபமான விபாண்டகர் அந்த கோபத்தோட அங்க தேசத்துக்கு வந்தார். எப்படி இருந்தாலும் விபாண்டகர் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும் தெரிஞ்ச ரோமபாதர் அவர் வர வழியெல்லாம் கூட்டமா விவசாயிகளை, பெண்களை, குழந்தைகளை எல்லாரையும் நிக்க வச்சு எல்லாரும் அவர் வந்தவொடனே வணக்கம் சொல்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப மகரிஷி, ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க மகன் வந்ததுனால்தான் எங்க நாட்டுல இன்னைக்கு பஞ்சம் தீர்ந்தது, நாங்கெல்லாம் வந்து அதனாலதான் உயிரோடு இருக்கோம், உங்க மகனுடைய பெருமையை வந்து எங்களால வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரிஷிஸ்ருங்கரை பத்தி ரொம்ப புகழ்ந்தாங்க. தன்னோட மகனோட பெருமையை கேட்ட உடனே விபாண்டகரோட கோபம் கொஞ்சம் தணிஞ்சிருச்சு. நேர ரோமபாதரோட பேலஸ்க்கு போனார். அங்க ரோமபாதர் என்ன பண்ணாரு, ரிஷிஸ்ருங்கரையும் சாந்தாவையும் நிக்க வச்சு அவங்க ரெண்டு பேரும் விபாண்டகரை வணங்க சொன்னார். அவங்க காலில் விழுந்த உடனே விபாண்டகரோட கோபம் சுத்தமா போயிருச்சு. அவர்களை ஆசீர்வாதம் பண்ண உடனே ரோமபாதர் நடந்த எல்லாத்தையும் சொல்லி, ஒரு ராஜாவா என்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை,
அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். நான் செஞ்சது பெரிய தவறு தான், என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து வணங்கினார். விபாண்டகர் அவரையும் மன்னிச்சார். ஆனால் ரிஷிஸ்ருங்கரை கூப்பிட்டு, மகனே, நீ இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய தவ வலிமை தான். எந்த காரணத்துக்காகவும் உன்னுடைய இந்த தவ வலிமையை மட்டும் நீ விட்டுறாத. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அற்ப சுகங்களுக்காக உன்னோட தவ வலிமையை நீ கண்டிப்பாக விட்டுறாத அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட தபஸ்வியான ரிஷிஸ்ருங்கரை தன்னோட யாகத்தை நடத்தி வைக்க கூப்பிட தசரதர் போனார். தசரதர் போய் ரோமபாதர் கிட்ட சொல்லி ரிஷிஸ்ருங்கரையும் சாந்தாவையும் தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு வந்தார். ரிஷிஸ்ருங்கர் சொன்னபடியே யாகம் நல்லபடியா நடந்தது. அதற்குள்ள என்னாச்சு, தேவலோகத்துல தேவர்கள்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய், பூமியில அரக்கர்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாயிருச்சு. அரக்கர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான், ராவணன். அவன் பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான். அவனை யாராலையுமே அழிக்க முடியாது. அவன் தேவர்களால, அசுரர்களால, மிருகங்களால எதுலையுமே அழிக்க முடியாதுன்னு ஒரு வரம் வாங்கியிருக்கான். ஆனா அவன் அதுல மனிதர்களை மட்டும் விட்டுட்டான். அதனால நீங்க தான் எப்படியாவது ஒரு அவதாரம் பண்ணி எங்களோட காப்பாற்றணும். இவனால மக்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரிய கஷ்டம் வருது. இவன் தன்னோட சக்திகளை வச்சு நல்லது செய்யாம அகங்காரத்தினால மற்றவங்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு வேண்டினான். மகாவிஷ்ணு உங்களை நான் காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்தார். தசரதனோட யாகம் நல்லபடியா பொருத்தியாச்சு. அப்போ அந்த யாகத்திலேருந்து ஒரு திவ்ய ஸ்வரூபம் வெளியில வந்தது. அது கையில ஒரு பாயச பாத்திரம் இருந்தது. இந்த பாயச பாத்திரத்தை தசரதன் கிட்ட அந்த உருவம் கொடுத்தது. தசரதன் அதை ரொம்ப பக்தியோட வாங்கி தன்னோட 3 மனைவிகளுக்கும் அதை பகிர்ந்து கொடுத்தார். இதனால ஒரு வருஷம் கழிச்சு சித்திர மாசம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரத்துல தசரதனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமா கைகேயிக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சுமித்திரைக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. கௌசல்யாவுக்கு பிறந்த மகன் தான் ராமன். கைகேயிக்கு பிறந்த மகன் தான் பரதன். சுமித்திரைக்கு 2 மகன்கள் பிறந்தாங்க. ஒருத்தர் லக்ஷ்மணன், இன்னொருத்தர் சத்ருக்னன். இதுதான் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் பிறந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.